பிசினஸ்ல பேட் கிளைண்ட்ஸ் கிட்ட நோ இது எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு? என்னோட லைஃப் இன்சிடென்ட்டோட நீங்க சேர்த்து பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். சின்ன வயசுல இருந்து நான் யார்கிட்டயுமே நோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதே கிடையாது. எஸ் சொல்லியே பழக்கப்பட்டேன். இன்ஃபேக்ட் ரிலேஷன்ஷிப்ல கூட என்னோட பவுண்டரிஸ் என்னோட வேல்யூஸுக்கு ஒத்து போகல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஐ ஜஸ்ட் செட் எஸ் பிகாஸ் எனக்கு இப்போதைக்கு அவங்களோட துணை வேணும் அப்படின்னு. இதே விஷயத்த நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட பிசினஸ்லயே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏதாவது ஒரு கிளைண்ட், அதாவது என்னோட செஷன் இதுதான், நான் என்னோட ஃபார்மட் இதுதான் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா அங்கேருந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏய் நோ 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 நோ, இந்த மாதிரிதான் எனக்கு உங்களோட செஷன் வேணும், இந்த மாதிரிதான் நீங்க வந்து பண்ணணும் அப்படின்வாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்னோட லேக் மென்டாலிட்டி காரணமா நோ சொல்றதுக்கு பயந்துட்டு எஸ் ஓகே அப்படின்னு சொல்லிடுவேன். அட் த எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பர் ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஸோ அதனாலேயே ஓகே உங்க கோச்சிங் வந்து எனக்கு பிடிக்கலங்க, எனக்கு செட் ஆகல அப்படின்னு போயிடுவாங்க. பட் இதுவே இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே திருப்பி போட்டிருந்தேன், மேபி இல்லைங்க இதுதாங்க என்னோட ஃபார்மேட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா மேபி அவங்க கோச்சிங்க்கு வரலனா கூட என் மேல ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ 3 விஷயம் நம்ம நோ சொல்றதுக்கு பயப்படுவோம். எதனால அப்படின்னா, நம்பர் 1, ஓகே அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க. நம்பர் 2, மேபி இவங்க என்னை விட்டு போயிட்டாங்கன்னா லைஃப்லயும் சரி பிசினஸ்லயும் சரி. நம்பர் 3, என்னோட அந்த ஒரு ப்ராசஸ் இல்லை என்னோட ரிசல்ட்ஸை நான் அவங்களோட ஓகே அவங்க இருந்தாதான் நான் வந்து பெட்டர், இல்லைன்னா நான் பெட்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். இது 3 தான். ஸோ அதை எப்படி நீங்க வந்து இதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தைரியமா நோ சொல்ல கத்துக்கங்க. உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களோட வேல்யூஸுக்கு நிக்க கத்துக்கங்க. பிசினஸ்ல கிளைண்ட்ஸ் கிட்ட, இன்ஃபேக்ட் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு டெக்கரேஷன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கிளைண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டெக்கரேஷன் வேணும். பட் உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணா இட் வில் பி குட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா யூ ஜஸ்ட் நீட் டு டெல் தெம், இப்படி இப்படி பண்ணா இது வந்து சூப்பரா இருக்குங்க, நீங்க சொல்ற மாதிரி பண்ணா பண்ணலாம், பட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. பட் நான் சொல்ற ஒரு விஷயத்த நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஓ மை காட் வாட் அ மேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி நீங்க நெகோஷியேட் பண்ண கத்துக்கணும். ரைட்? சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னா, இஃப் உங்களுக்கு பவுண்டரிஸ் இதுதான்ப்பா என்னோட வேல்யூஸ் அப்படின்னு தெரியுது, இந்த வேல்யூஸ்க்கு உங்க கிளைண்ட்ஸ் வந்து ஒத்து வர மாட்டாங்கன்னு தெரியுதுன்னா ரொம்ப நீடியா இல்லாம ஜஸ்ட் டைரக்டா நோன்னு சொல்லுங்க. இன்ஃபேக்ட் அந்த கிளைண்ட்ஸ் உங்களுக்கு திரும்பி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது உங்க மேல கிரியேட் ஆகிறதுக்கும் 100% வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி பிசினஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கான்டென்ட்டுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த சேனலை ஃபாலோ பண்ணி